அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது பணம் சேர்றதுக்கான தாந்திரிக பொருட்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். பணம் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில பணம் இல்லாமல் மனிதனால வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பணத்தோட தேவை மிக முக்கியமா இருக்குது. பணம் பெறுகிறதுக்கு சிகப்பு புத்தகம்னு சொல்லக்கூடிய லால்காத்தா புத்தகத்துல குறிப்பிட்டுள்ள ஒரு 10 தாந்திரிக பொருட்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த 10 பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதா இருக்கும். நமக்கு தேவையான பண வரவுகள் நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய பணமும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட 10 பொருட்கள் அதை பயன்படுத்தக்கூடிய விதங்களும் சொல்லிடுறேன். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா வில்வ இலை. சிவனுக்கு படைக்கக்கூடிய வில்வ இலை மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. நீங்க பிரதோஷ நேரத்துல வில்வ இலையை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. பிறகு சிவனுடைய பாதத்திலிருந்து ஒரே ஒரு வில்வ இலை கொண்டு வந்து உங்களோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. இப்படி வைத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு இருந்துட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறையா இருக்கும். இரண்டாவது கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பொருள்ல இதுவும் ஒன்று. 108 திவ்ய தேசங்கள ஒன்றா விளங்கக்கூடிய லக்னோவில் நமிசரண்யம் அப்படிங்கிற இடத்துல வந்து பெருமாளோட சக்கராதாயம் உருண்டுதா சொல்லப்படுறதா இந்த கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம் ஒரிஜினலா வாங்கி நீங்க வைங்க. பொதுவா அயோத்தியா, மதுரா, ஹரிதுவார், காசி இது மாதிரி இடங்களா உண்மையான கோமதி சக்கரம் கிடைக்கும். அதை வாங்கி நீங்க உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பணவரவு அதிகரிக்கும். அடுத்தது மிளகு. மிளகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 சுத்தமான மிளகு எடுத்துக்கோங்க. மிளகுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இப்ப வந்து இந்த பப்பாளியோட விதையை கலக்குறாங்க. அதனால சரியான மிளகா பார்த்து ஒரு 7 மிளகு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு வெள்ளை காகிதத்துல போட்டு அதை மடிச்சுட்டு அந்த வெள்ளை காகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா தன வரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை இங்க்ல எழுதிட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைட்ல வந்து மஞ்சளை தொட்டு லாபம் அப்படின்னு எழுதி அந்த பேப்பர் மிளகோட இருக்கக்கூடிய அந்த பேப்பர் வந்து உங்க பர்ஸ்ல வைங்க. இது நீங்க பார்க்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனதுல பணத்தோட தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பண வரவுமே உங்களுக்கு இருந்துட்டே இருக்குமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய். ஜாதிக்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. ஜாதிக்காய் வந்து ஒண்ணே நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஓட்டை போட்டு அதுல கொஞ்சோண்டு பாதரசம் அதை ஊத்தி அந்த ஓட்டையை வந்து பாத்தீங்கன்னா மெழுகு கொண்டு அரக்குன்னு சொல்லுங்களா அதை கொண்டு அதை அடைச்சிட்டு அந்த ஜாதிக்காயை நீங்க வச்சிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அனுபவமே நான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டைக்கு வந்து எப்பயுமே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு. லவங்கப்பட்டையும் நீங்க பணம் ஈர்க்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம உடல் நலத்துக்கு பாதுகாக்கக்கூடிய இஞ்சியும் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆகர்ஷண சக்தி கொண்ட கிராம்பும் நம்ம வைக்கலாம். நீங்க வெளியே எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போறீங்க, பண வரவு விஷயமா போயிட்டு இருக்கிறீங்க, பணம் யாராவது உங்களுக்கு கொடுக்கணும், பண சம்பந்தமான ஒரு முக்கியமான இடத்துக்கு போறதா இருந்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி 2 துளசி இலை, 2 புதினா இலை மற்றும் கொஞ்சோண்டு பச்சை பயிறு இந்த 3ஐயுமே எடுத்து உங்களுக்கு சுத்தி போட சொல்லுங்க. உங்க தலையை சுத்திட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளசி இலை, ஒரு புதினா, கொஞ்சோண்டு பச்சை பயிறு எடுத்து உங்க பாக்கெட்ல போட்டு நீங்க போங்க. அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு உணவா போட்டுருங்க. பறவைகள் அதை சாப்பிட்ரும். இதை சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போகக்கூடிய காரியம் வெற்றில முடியும். தடங்கல்கள் எதுவுமே இல்லாம இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஒரு துணி எடுத்து அதுல பச்சை நூலை வச்சு ஓமம் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு அதை கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. நல்ல பணம் வரும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கலந்து வைத்தீங்கன்னா நல்ல ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு 2 பீஸ். இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. இதை உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியோட கன்னத்துல தேய்க்கக்கூடியது கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான். அவ்வளவு சக்தி வாய்ந்த 2 பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கிராம்பு, அடுத்தது ஏலக்காய். இந்த 3ஐயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை துணியில போட்டு நீங்க அதை உங்க கூட வைக்கும்போது பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். பச்சை நிறங்கிறது பணத்துக்கான ஒரு ஆகர்ஷண நிறம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பச்சையை பயன்படுத்துவாங்க. தாந்திரிக முறையில பச்சை நிறத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாவே கருதப்படுது. இப்ப நான் சொன்ன இந்த 10 பொருட்களுமே வந்து உங்களால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிறது கூட இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களும் நமக்கு சேரும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். சோ அதிர்ஷ்டமும் நம்ம கூட இருக்கும்போது வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.